ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷலாக எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய மட்டன் பிரியாணி தாங்க நம்ம செய்ய போகிறோம். இது ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பார்த்துடலாமா? பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப்பு ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணிங்கிறது கரெக்டான மெஷர்மெண்ட்டுங்க. இப்போ நான் 3 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இப்போது இதை 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மசாலாவை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, இதுதான் பிரியாணியோடைய ஃப்ளேவர் மசாலா. நான் கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் உள்ளதை கண்டிப்பாக நோட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதில் 3 சேர்த்துக்கோங்க, இதுதான் ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம், புதினா, மல்லி இது எல்லாத்தையுமே மஸ்டாக சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரியான பேஸ்ட்டை ரெடி பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு. ஒரு சைடு மட்டனை 4லேருந்து 5 தடவை உங்களுக்கு முடிஞ்ச அளவு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணி செய்யறதுக்கு எல்லாமே ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? இப்போ குக்கர் சூடு ஆனதும் ஆயில் சேர்க்காம நம்ம அரைச்சி வச்சிருந்த ஃப்ளேவரான மசாலாவை நம்ம சேர்த்துக்கறலாம். இதை ஓரளவு நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் கர்டு சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும், ரொம்பவும் நல்லதும் கூட. ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வர நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க, லோ ஃப்ளேம்லயே. நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்த ஃப்ரெஷ்ஷான மட்டனையும் இப்ப சேர்த்துக்கறலாம். மட்டன்ல மசாலா நல்லா கோர்ற வர நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. இப்போ மட்டனை நல்லா கலந்து விட்டுட்டு 3 கப்பு தண்ணி சேர்த்து குக்கரை மூடிருங்க. இப்போ மட்டனை 7லேருந்து 8 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்துருங்க. இப்போ 7 விசில் வந்தாச்சு. இப்போ விசில் அடங்கினதும் இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 90% வெந்துருச்சு. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாத்திட்டு குக்கரை எடுத்துருங்க. முதல்ல குக்கர்ல ஆயில் இல்லைன்னா கீ சேர்த்துக்கோங்க ஓரளவு. இதுல ஒரு 4லேருந்து 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இது ஓரளவு வறுபட்டதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கறலாம். மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு உப்பு ஓரளவு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை ஓரளவு பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுதுகளை நம்ம சேர்த்துக்கறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கிட்டே வாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த பெரிய தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. தக்காளியையும் முடிஞ்ச அளவு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்க சேர்த்துக்கறலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கறலாம்.
இதில் நீங்கள் எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு ஃப்ளேவர் மசாலா போட்டிருக்கிறதுனால அப்படியே நீங்கள் மட்டனை சேர்த்துக்கிற வேண்டியது தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மட்டனில் தண்ணி சேர்த்து வேக வச்சுருந்தோம். ஆனால் அதை மட்டனுடைய தண்ணியை இருத்துட்டு மட்டனை மட்டும் நம்ம சேர்த்துக்கிறணும். இப்போ நம்ம 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணியை இருத்துட்டு சேர்த்துக்கறலாம். ரைஸ் சேர்த்துட்டு இப்ப மட்டனோட ஜென்டிலா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மட்டனை வேக வச்சிருந்த தண்ணிய அளவு தண்ணியா நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 3 கப் ரைஸ் சேர்த்திருக்கோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுல 1/2 சைஸ் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதிகமா சேர்க்க தேவையில்லை. ரைஸ்ல நல்ல பபிள்ஸ் வர்ற டயத்துல நீங்க டேஸ்ட் பார்த்துக்க வேண்டியதுதான். இப்ப டேஸ்ட் கரெக்டா இருக்கு. இப்ப மேல நீங்க பட்டர் இல்லைன்னா கீ வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்ப குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமா இருந்தா 2 விசில் வச்சிருங்க. லோ ஃப்ளேமா இருந்தா ஒரே விசில்லே எடுத்துடணும். அடடா, வீடே கமன்னு இருக்கிற மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க பிரியாணி. ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ லைட்டா ஸ்பூனை வச்சு கிளறி விட்டு பாருங்க. இப்போ சூப்பரா புட்டு மாதிரி ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆயாச்சுங்க. இது ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ சூப்பரா இருந்தது. இது மாதிரியான ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணியை டிஃபரெண்டா நீங்க ட்ரை பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நாங்க சாப்பிட போறோம். டாடா பாபாய்.